இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா சாதத்தோட பெஸ்ட்டு காம்பினேஷன். சப்பாத்தி, பரோட்டா எது வேணால் சாப்பிட்லாம். இட்லி, தோசை எதோட காம்பினேஷனில் செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச விழுதும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விடணும். பச்சை வாசனை போனோன்னு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் 2 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் பச்சை மிளகா அதில் முன்னாடியே ஆட் பண்ணேன், நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டு மூடி வச்சோம்னா நல்லா கொதி வந்துடணும். கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவிச்ச முட்டையை நம்ம தோல் உரித்து சைடில் 2 பக்கம் கட் பண்ணி போட்டு போடலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் டேஸ்ட்டாக கொடுக்கும். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வந்து 3 முட்டையை போட்டு நல்லா கொதிக்க விடணும். போட்டோன்னா ரொம்ப போட்டு